இது ஒரு ராஜசத்திரி வெடிச்சுதான் இது தீருமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம்னா தெரியாது. டேய், நீ எதுக்குடா வார? நண்பர்களை நீங்களே சொல்லுங்கள், இந்த நான் இல்லைன்னா ஏதாவது கோச்சிக்குவீங்களா? ஏய், என்னடா இவனே எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கான். ஏங்க, இன்னைக்கு நம்ம ஒருத்தர் நாக்கடிச்சு அமௌண்ட் போட போகிறோம். இப்படி ஓய்யா பஜா உங்களுக்கு மட்டும் அப்படி வருது, எனக்கு வேறு லாபி வருது. அதெல்லாம் ப்ரோ பிளேஸ்க்கு தான் இந்த மாதிரி லாபிலாம் வரும். ஆனால் பாட்டா ப்ரோ பிளேஸ்க்கு தான் இந்த மாதிரி லாபி வரும். இந்த மாதிரி பாட்டுங்களுக்குலாம் அந்த லாபி தான் வரும். பரவாயில்ல. பாட்டு ஹேக்கர் போடா பாட்டு ஹேக் போட்டு விளையாடுறாரு கைஸ். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ். போய் இந்த இப்போ எங்கே வைக்கிறது? எங்கே வச்சாலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். கரெக்டாக இங்கே வைக்கணும். பின்னாடி போயிடுமா? அது இப்படி தான் நம்மளுக்கு திருப்பி கண்டிப்பாக பிரச்சனை. இந்த இடத்துல வச்சா நம்மளால் எமௌண்ட் போட முடியாது. கரெக்டாக இங்கே வைக்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம ரேம் வில்லேஜ் போ. சாதா ரேம் இல்லை, ரிம் ரேம். அது வில்லேஜ் ரிம் ரேம்டா. பாட்டுங்க தான் அப்படி கரெக்டாக சொல்லுங்க போகிறேன். அப்படி பாட்டா உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ரிவ்யூ இருக்குல்ல, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு பீக்கில் இறங்க வேண்டியதானே. இது பீக்லையா? நாங்கள் ப்ளூ சோன் போகிறோம். ப்ளூ சோனில் நம்ம கூட ஒரு பண்ணி இறங்குது. சில பேர்லாம் மனசுக்குள்ள நினைப்பீங்க, ஐயோ தலைவன் சும்மாவே பொழப்பாரு, ப்ளூ ஜோனில் வேறு இறங்குறாரு. இல்லை அப்படின்னு நினைக்கல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நினைக்கல, என் சப்ஸ்கிரைபர்ஸ் நினைப்பானுங்கடா. பார்த்தீங்களா கைஸ், உங்களே அவன் சொல்கிறான். இல்லை, அது ரிப்ளை பண்ணி வேணா பாருங்க நீங்களே. நண்பர்களே, எனிமி இருக்கான். நண்பர்களே, எனிமி அடிச்சிட்டேன். இப்போ நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும். எனிமி இருக்கானுங்களா இல்லையா? என் அமைதியாக கடலா நீ. நண்பர்களே, எல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்க. நண்பர்களே, நம்ம ஒரு கில் அடிச்சிட்டோம். ஏன்டா நீலாம் எப்போவுமே லூட் அடிக்க போவே, ஏன்டா இப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய் ரைடன் வச்சுட்டு போயிருப்பாங்க. மேலே எனிமி. எங்க எனிமி மேலே? ரெண்டு கில்லு. இனிமே என்ன மாதிரிலாம் ப்ரோ பிளேஸ்க்கு சிக்கனா இதுதான் நிலமை. இந்த நாய் வேற எங்கெங்க இருக்கான்? அப்பா 34 HP. இப்போ அங்கே வராங்க. 3 மெடிக்கிட் போடுறேன். நண்பர்களே, எல்லாரும் அமைதியா இருங்க. இங்க ஒரு எனிமி இருக்கான்.
என்னங்க இப்படி என்னங்க அடிச்சிட்டான். இவன் ரிவெஞ்ச் எடுக்காமல் இன்றைக்கி நான் போக மாட்டேன்டா. ஜோனுக்குள்ளே போனால் பரவாயில்லடா. நான் வேறு பயங்கரமான லூட் வச்சுருந்தேன். இங்கே மைனஸ் ஆயிடுச்சுண்ணா. ஓகே காய்ஸ், அவன் இப்போ அங்கே இருக்கான். இங்கே நம்ம லூட்லாம் தொடவே இல்லைங்க. நம்ம மேலே பயம், இந்த மாதிரி ஹீரோ லூட்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. ஒரு மணி நேரமா? நண்பர்களே, நம்ம இனி ஜோனுக்கு வர போகணும். எங்கடா போகிற பாட்டுன்னு கேட்டிங்கன்னா இருங்க நானே சொல்கிறேன். பாருங்க லான்ச் பேட் யூஸ் கொடுத்து இந்தா இங்கே சுனாமி தூக்கி சாப்பிட்டு போகலான்னு நினச்சேன். ஐயோ ஹெச்பி போகுது. இங்கே 93 வந்துருச்சுங்க. 2 இறங்கி நல்ல ஐடியா. யா ஒரு சூறாவளி கிளம்பியதே. டொடோன் டோன் டொடோன் டொடோன் டோன் டொடோன். பயங்கர பைக்கா. எனக்கு நல்ல டிரைவிங் லைசன்ஸ்லாம் கைனை தந்திருக்கான். அதனால நம்ம டோக்கன் பிடிச்சிட்டே போகலாம். பாட்டு ஜோனுக்கு போகாமல் எதுக்கிற டோக்கன் பிடிச்சிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபைனல் ஃபைட்டில் இட்லிஸ் போட ஆகும். இந்த 10, 5லாம் வரும்ல, அதுக்கு இட்லிஸ் போட யூஸ் ஆகும். இதுக்கு மேலே நம்ம போக வேண்டியதான் ஜோனுக்கு. ஜோன் சர்வேர் மாதிரி பண்ணுறேங்க. ஜோன் சர்வேர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஃபைனல் ஜோனில் சர்வே பண்ணிருக்க மாதிரி. மெடிக்கெட் வர தீரப்போகுது. இப்போ மட்டும் எங்கேயா இடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். என்ன டிரைவிங் லைசன்ஸே பிடுங்கிடுவான் என்கிட்டேருந்து. எனக்கு பார்க்க இந்த மெடிக்கெட் அன்லிமிட்டடாக வர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஃபைனல் ஃபைட்டே வந்துருச்சு பாஸ். மெடிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு பாஸ். ஏன்னா நான் வழி மாதிரி வந்துட்டு இருந்திருக்கேன். ஜோனே இங்கே வருது. ஏண்டா இங்கே ஒருத்தன் ஜோனில் வந்துட்டுருக்கேன். இங்கே ஒருத்தன் யார் ட்ராப் ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க. எங்கடாங்க? விட்டு முடிஞ்சுங்க கதை. முடிஞ்சு. பாய் பாய். விக்ரத்தா அழுத்துட்டு நண்பரே. நீங்களே இந்த